பிஎஸ்என்எல்ல அதிகமான வாய்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான டேட்டாவோட 60 நாளைக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி பாருங்க. என்னோட ரீசார்ஜ் பிளான் தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த பிளானை தான் சூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பிஎஸ்என்எலோட ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். வாய்ஸ் அண்ட் டேட்டாங்கிறத சூஸ் பண்ணாதீங்க, வாய்ஸுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அங்கே கடைசிக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான பிளான் இருக்கும்னு சொல்லலாம். 319 ரூபா அப்படிங்கிற இந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது இப்போது 60 நாள் வேலிடிட்டியோடு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 65 நாள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 நாள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் குறைச்சி 60 நாளைக்கு கொண்டு வந்திருக்காங்க. வேறு வழி இல்லை, இதுதான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 319 ரூபா அப்படிங்கிற தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதே 347 ரூபா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா டெய்லி வர மாதிரி இருக்கும், அதான் தேவையில்லை. ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சர் மொபைலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணலாம். யூபிஐ சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எது ஆஃபர் வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பாரத் மாதிரியான ஆப்ஸ் ஆகட்டும், அமேசான் பே மாதிரியான ஆப்ஸ் ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 319 ரூபா அப்படிங்கிற ரீசார்ஜ் பண்ணுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும், பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல்பு தான் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ ஃபார் மணி பிளானாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். எனக்கு வாய்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களும் சரி, கொஞ்சம் டேட்டா இருந்தால் போதும், அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன், நான் ஒய்ஃபையை நம்பியிருக்கேன் அப்படின்னா இது தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது. ஸோ உங்களோட மதர் அண்ட் ஃபாதர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு லாங் டைம் பிளான் வேணும்னு நினச்சிங்க, ஒரு 60 டேஸ்க்கு தொல்லையே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னா இந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.